அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் எழுதக்கூடிய டிபார்ட்மெண்ட் டெஸ்ட், அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் 2 அண்ட் யூஓ டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய 40 கொஸ்டினான அந்த ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மாடல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் துணை மதிப்பீடு என்பது, அதாவது சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் அப்படின்னா நிதி ஒதுக்கீட்டில் அதிக ஒதுக்கீடா, துறை மதிப்பீட்டில் கூடுதல் ஒதுக்கீடு, அதிகமான நிதி பொறுப்பு, நிதி தொடர்பான முறையற்ற நிலை, இதில் என்ன அப்படின்னு கேட்கலாம். துணை மதிப்பீடு அதாவது சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் அப்படின்னா என்ன? விடை நிதி ஒதுக்கீட்டில் அதிக ஒதுக்கீடு பண்ணால் அதுக்கு பேர் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்னு பேர். இப்போ ஒரு அரசு பெண் ஊழியருக்கு கருக்கலைப்பானா, அதாவது அபாசனானா அவங்க அதுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய விடுப்பு காலம் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் என்னன்னா 15 நாள், 30 நாள், 42 நாள், 60 நாள். விடை 42 நாள். அடுத்து, பொருட்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்யப்படும் விதிக்கப்படும் வரியினை வசூல் செய்வது எந்த டிபார்ட்மெண்ட்? அதாவது இந்தியன் கவர்மெண்டா, இந்திய அரசா, நிதித்துறை ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்டா, வணிக வரித்துறை அண்ட் வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸா அண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்டா அப்படின்னு கேட்பாங்க. விடை இந்திய அரசு. அதாவது கடன் பத்திரம் என்பது, அதாவது லோன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு நிறுவனம் வழங்க சீல் வைக்கப்பட்ட ஆதாரம், பிணை பத்திரம், நிறுவனம் வழங்கும் ஆதாரம், நிறுவனத்தால் வழங்கும் பட்டியல். விடை பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வழங்கும் சீல் வைக்கப்பட்ட ஆதாரம், அதுதான் கடன் பத்திரம். அடுத்து, மெடிக்கல் லீவு, மருத்துவ விடுப்பின் உச்சபட்ச கால அளவு. அதாவது ஒரு அரசு ஊழியர் முழுமையா 10 ஆண்டு சர்வீஸ் முடிச்சு இருக்கிற அந்த நிரந்தர ஊழியருக்கு எல்லாமே அவருடைய மொத்த சர்வீஸ் காலத்தில் வழங்கக்கூடிய மருத்துவ விடுப்போட அளவு எவ்வளவு? 120 நாள், 240 நாள், 360 நாள், 540 நாள். விடை 540 நாள். அரசு ஊழியர் பணி மாறுதல் சம்பள பட்டியலில் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டியது. ஒரு அரசு ஊழியர் ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாரு. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற அலுவலகத்துக்கு போறாரு. அப்போ அவர் பணிமாறுதலோட இணைக்கப்பட வேண்டியது எது? அதாவது ஊதிய உயர்வு சான்றா, முன்ஊதிய சான்றா, நிலுவைத் தொகை சான்றா, பணம் பிடித்த சான்றா, என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எல்பிசி, லாஸ்ட் பே சர்டிபிகேட், அதாவது முன்ஊதிய சான்று தான் விடை. ஒவ்வொரு ஓய்வூதிய பட்டியல் வழங்கும் போதும் கீழ்கண்டவற்றில் பதிய வேண்டும். அதாவது ஒரு ஓய்வூதியருக்கு ஓய்வூதிய பட்டியல் வழங்குறாங்க. அதை எதில் பதியணும்? அதாவது ஓய்வூதியம் வழங்கும் ஆணை, அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அண்ட் ஓய்வூதியதாரர் பணிப்பதிவீடு, அதாவது அந்த ரிட்டையர்ட் பர்சனோட எஸ்ஆர் அண்ட் தனிநபரோட வங்கி பாஸ் புத்தகம், அவரோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் புக்கு ஆர் கருவூல பதிவீடா, ட்ரெஷரி ரெஜிஸ்டரா, எதில் பதியணும் அப்படின்னு கேட்பாங்க. விடை பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், ஓய்வூதிய வழங்கும் ஆணையில தான் ஒவ்வொரு தடவையும் பதியணும். அதுக்கு சிங்கிள் டெண்டர், ஒற்றை ஒப்பந்த புள்ளி கீழ்காணும் நிகழ்வுகளில் மேற்கொள்ளலாம். சிறிய அளவிலான கொள்முதல், பணி ஒப்பந்த புள்ளிக்கு வழங்கப்படும் பொருட்கள், அவசரமாக நடத்தப்பட வேண்டிய இனங்கள், தெரியாத புதிய நிறுவனத்தின் ஒப்பந்தம். விடை பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான கொள்முதல், அதான் சிங்கிள் டெண்டர். அதன் ஒப்பந்ததாரர் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது, அதாவது ஒரு டெண்டர் எடுக்கையில் அந்த ஒப்பந்ததாரர் என்ன கொடுக்கணும்? ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், பிணை வைப்பு தொகை, அல்லது இழப்பிற்கான காப்பு தொகை, அல்லது நிரந்தர வைப்பு தொகை, அதாவது பெர்மனன்ட் டெபாசிட், அல்லது முன்னெச்சரிக்கை வைப்பு தொகை, அதாவது காசு அண்ட் டெபாசிட்டா, அப்படி எது கேட்பாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படிங்கிற பிணை வைப்பு தொகை தான் அவர் கொடுக்கணும். விருப்ப ஓய்வு பெறுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை வருட பணி முடித்திருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் லீஸ்ட் 15 வருடமா, 18 வருடமா, 20 வருடமா, 50 வருடமா? அதாவது வயசுன்னு பார்த்தீங்கன்னா 50 வயசு. 50 வயசு முடிஞ்சவங்க அவங்க கொடுக்கலாம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். அதில் குறைந்தபட்ச சர்வீஸ் அவங்களுக்கு 50 வருஷம், 50 வயசு ஆனாலும் குறைந்தபட்ச சர்வீஸ் எவ்வளோ இருக்குன்னா விடை 10 வருஷம். அதாவது சில்லறை செலவின பட்டியல் கருவூலத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவம், அதாவது டிஎன்டிசி படிவம் 107, 47
அல்லது 103 58, அதாவது 107 47 103 58 அந்த ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சில்லறை செலவின பட்டியல். படிவம் 58 தான் சில்லறை செலவின பட்டியல். சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த பின் துறை தலைவர்களுக்கு மானிய கோரிக்கை பற்றி தெரிவிப்பது எதுன்னு கேட்பாங்க. பொது நூலகங்களா, லோக்சபா தலைவரா, நிதித்துறையா, மாநில கணக்காயரா, அக்கௌண்ட் ஜெனரலா, ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டா, ஸோ அதோட லைப்ரரியா அப்படி கேட்பாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் வந்து பட்ஜெட்டை வந்து ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுறவங்க. நிதித்துறை, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த நிதித்துறை செயலர் மூலமாக அந்த அறிக்கை வரும். கீழ்காணும் எந்த நிகழ்வில் ஒரு அரசு பணியாளரின் ஓய்வூதியத்தினை நிறுத்தி வைக்க அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம்? அது எப்பெல்லாம் வந்து அவருடைய பென்ஷனை நிறுத்தி வைக்க எடுத்துக்கலாம். ஓய்வூதியதாரர் மறு பணி அமர்வின் மூலம் பணிபுரிதல், பணியில் இருக்கும்போது கவனமின்மை, அரசுக்கு நிதி இழப்பு, குற்றவியல் நடவடிக்கை நிலுவை. இல்லை எந்த இதில் அவங்களுக்கு பென்ஷனை நிறுத்தலாம். எப்பவுமே ஒரு அரசு ஊழியர் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தினா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து அவருடைய ஓய்வூதிய இதுகளை நிறுத்தலாம். அதாவது ஒரு விதவை குடும்ப ஓய்வூதியம் கீழ்காணும் நிகழ்வுகளில் நிறுத்தப்படும். அதாவது ஒரு விடவை இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்தெந்த கண்டிஷன்ல அவங்களை நிறுத்தலாம்? ஒன்று, இரண்டாம் கணவரின் இறப்பு, மறுமணம், குடும்ப ஓய்வூதியர் இறப்பு, அல்லது 18 வயது நிரம்பாத மகன் அல்லது மகளோட திருமணம் நடந்துருச்சு. அப்போ எந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்களுக்கு அந்த விடக்காரங்களுக்கு நிறுத்தலாம், அவங்களுடைய ஓய்வூதியத்தை பென்ஷனை நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து மறுமணம். அதாவது விட வந்து அவங்க மறுமணம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷனை நிறுத்தலாம். ஓய்வூதியதாரருக்கு ஓய்வூதியத்தில் அகவலைப்படி எந்த நிகழ்வில் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஒரு ஓய்வூதியதாரர் பென்ஷனர் இருக்காரு, அவருக்கு டிஏ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த கண்டிஷன்ல அவருடைய டிஏவை நிறுத்தலாம்? வெறும் ஓய்வூதிய மட்டும் கொடுக்கணும். டிஏவை எந்தெந்த கண்டிஷன்ல நிறுத்தலாம்? ஓய்வூதியதாரர் பணி மறு நியமனம், ஓய்வூதியதாரர் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் காலம், தலைமை இடத்தில் தங்கி இருக்காத காலம், பிற மாநிலத்தில் தங்கியிருத்தல். இது மாதிரி எந்த கண்டிஷன்ல அவருக்கு டிஏவை நிறுத்தலாம், அகவிலைப்படியை நிறுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. விடை வந்து ஒரு ஓய்வூதியருக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட், அதாவது அவர் ரிட்டையர்ட் ஆன உடனே அவருக்கு திரும்ப வந்து பணி மறு நியமனம் கவர்மெண்ட் கொடுத்தா அவருக்கு டிஏ வந்து அந்த போஸ்ட்ல கொடுப்பாங்க. அதனால ஓய்வூதியத்தில் அவரோட டிஏவை நிறுத்தி வைக்கணும் அகவிலைப்படியை. இப்போ காசோலை வழங்கிய மாதத்திலிருந்து எத்தனை மாதங்கள் செல்லத்தக்கவை? இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 2 மாசமா, 3 மாசமா, 6 மாசமா, 1 மாசமா? அதாவது ஒரு பிப்ரவரி 15 இந்த டேட்டு போட்டிருந்தா எப்போ வந்து அது இது எந்த நாள் வரை செல்லத்தக்கை அப்படின்னா பிப்ரவரி 15, மார்ச், ஏப்ரல், மே 15, மே 14 வரை அந்த செக்கு வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறது கொஸ்டின். அதாவது 2 மாசமா, 3 மாசமா, 6 மாசமா, 1 மாசமா? அப்ப விடை வந்து 3 மாசம் தான் விடை. அது 3 மாசம். பிப்ரவரி 15னா மே 15 3 கூட்டிட்டு முதல் நாள் மே 14 வரை அந்த செக்கு வந்து செல்லும் அப்படின்னு சொல்றத விடை. அடுத்து கட்டாய காத்திருப்பு எதுவாக கருதப்படுது? ஒரு கம்பல்சரி வெயிட். அதாவது ஒரு அரசு ஊழியரை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கம்பல்சரி வெயிட் அதுல அந்த போஸ்ட்ல வச்சிருக்காங்க, போஸ்ட் எதுவும் கொடுக்காம கட்டாய காத்திருப்பு. அப்ப அது என்னவா ட்ரீட் பண்ணப்படுது? அது பணிக்காலமா? அந்த கட்டாய வெயிட்டிங் கம்பல்சரி வெயிட் பீரியடு டியூட்டி பீரியடா, விடுப்பு லீவ் பீரியடா, அல்லது ஊதியமில்லா விடுப்பு லாஸ் ஆஃப் பே லீவா, அல்லது பணி இடைநீக்கம் சஸ்பென்ஷனா? எதா கருதப்படுதுன்னு சொல்றாங்க? பணிக்காலமா, விடுப்பா, ஊதியமில்லா விடுப்பா, பணி இடைநீக்கம்? விடை வந்து ஊதியமில்லா விடுப்பு தான். கம்பல்சரி வெயிட்ல ஒருத்தரை வச்சிருந்தாங்கன்னா அது வந்து லாஸ் ஆஃப் பே லீவ்ல தான் அவங்கள வச்சிருப்பாங்க. ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாகவோ அல்லது உரிய நாளில் இருந்தோ எத்தனை தினங்களுக்குள் விண்ணப்பிக்கலாம்? அதாவது ஈட்டிய விடுப்பு வந்து அதாவது ஏன் லீவை வந்து நம்ம சரண்டர் பண்றோம். சரண்டர் உதாரணமா ஒரு சரண்டர் டேட் செப்டம்பர் 1 ஒருத்தருக்கு அப்படின்னா
அவர் திரும்ப முதல்ல வந்து என்னுடைய ஈட்டிய விடுப்பை வந்து நான் அரசுக்கு ஒப்படைப்பு செய்கிறேன், அதற்குரிய பணப்பலன்களை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும். அந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம எத்தனை நாள்ல கொடுக்கலாம்? அதாவது எப்பவுமே ஒரு அரசு ஊழியர் வந்து தன்னுடைய ஈட்டிய விடுப்பு கணக்குல இருக்கிற விடுப்பை ஒரு வருஷத்துல வந்து 15 நாளும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 30 நாளும் அரசுக்கு ஒப்படைப்பு செய்து பணமாக்கி கொள்ளலாம். அந்த கொடுக்கறதுல வந்து அப்ப நம்ம விண்ணப்பம் கொடுக்கணும். அந்த விண்ணப்பம் கொடுக்கறது எத்தனை நாளுக்கு முன்னாடி கொடுக்கலாம் அப்படிங்கறது தான் கேள்வி. 15 நாளுக்கு முன்னாடி கொடுக்கலாமா, 1 மாசமா, 2 மாசமா, 3 மாசமா? விடை வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி. அதாவது ஒருத்தருக்கு வந்து சரண்டர் டேட் வந்து செப்டம்பர் 1 அப்படின்னா அவர் அதுக்கு மாசம் வந்து ஆகஸ்ட் மாசம் அவர் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கொடுக்கலாம். அதாவது என்னுடைய ஈட்டிய விடுப்பு கணக்கில் இருந்து 15 நாட்களே அரசுக்கு ஒப்படைப்பு செய்கிறேன், அதற்குரிய பணப்பலன்களை பெற்று தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவரு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுவரை வந்து துறைத்தேர்வு பற்றிய ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்த்தோம்.